அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நபி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹுடைய குமாரன் என்று கூறிக்கொண்டு நடத்தப்படுகின்ற ஒரு காரியம்தான் கிறிஸ்மஸ் விழாவாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏக இறைவனுக்கு பிள்ளைகள் இருப்பதாக யாராவது கூறினால் அதுதான் மிகப்பெரிய பாவமான காரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. இறைவன் திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், அளவற்ற அருளாளனுக்கு பிள்ளைகள் இருப்பதாக அவர்கள் கூறுவதனால் வானங்கள் வடித்து பூமி பிளந்து மலைகள் நொறுங்க பார்க்கிறது என்பதாக இறைவன் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனத்தின் அடிப்படையில் ஒருவர் கிறிஸ்மஸ் விழா கொண்டாடுவது, அதற்கு வாழ்த்து சொல்வது, இவை அனைத்தும் பாவமான காரியங்களாக, இறைவன் வெறுக்கின்ற பாவமான காரியங்களாக இருந்து கொண்டிருக்கிறது. இறைவனுடைய கடுமையான கோபத்துக்குரிய காரியத்தை தான் இஸ்லாமிய பேர்தாங்கிகள் ஈசா நபியை கண்ணியப்படுத்துவதாகவும் கிறிஸ்மஸ் தினத்தை கொண்டாடுவதாகவும் கூறிக்கொண்டு இவ்வாறு அவர்கள் குத்தாட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். புனித இஸ்லாமிய மார்க்கத்தினை அரைகுறையாக புரிந்து கொண்டதன் காரணமாக இறைவன் வெறுக்கின்ற, இறைவனுக்கு குழந்தைகள் இருப்பதாக சொல்லப்படுகின்ற கொள்கையை ஆதரிக்கின்ற அளவுக்கு இவர்களுடைய காரியங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. இப்படியாப்பட்ட மூடர்கள் இறைவனுக்கே பிறந்தநாள் கொண்டாடினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை என்பதுதான் இவருடைய கொள்கையை பார்க்கின்ற போது நமக்கு தெளிவாக விளங்குகிறது. எனவே இது போன்ற வழிகேடுகளை விட்டும் இறைவன் நம்மளை பாதுகாப்பானாக.